பாட்டு புக்கம்மா எங்கம்மா இருக்கு பாருங்க, எடுத்துக்கணுமா, எடுத்துக்கங்க, எடுத்து கொடுப்பா, எடுத்து பாரு. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா, கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை, யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை 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 ஆராதனை. துதியின் மத்தியில் வாசம் செய்ய அன்பு தகப்பனே, இந்த மாலை நேரத்தை முன்முகத்தை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு நாள் நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க சாமி. இங்கே இந்த கிராம மக்களை ஆசிரியங்க, வர தடைப்பட்ட மக்களை அழைத்து வருங்கப்பா. அப்பா இங்கே ஒவ்வொரு மக்களையும் ஆசிரியங்க, பெயராய் குடும்பமாக ஆசிரியங்க, அவங்களுடைய பொருளாதார பணத்தை சந்திங்கப்பா. அப்படி நீ சந்திக்க போகிறதா நன்றி எடுக்கிறோம்ப்பா, நன்றி எடுக்கிறோம்ப்பா, நன்றி எடுக்கிறோம்ப்பா. இந்த நிமிடங்களை வாழ வைக்கிறேன் நன்றியப்பா, உயிர் ஜீவனை கொடுத்துறேன் நன்றியப்பா. எங்கள் குடும்பத்தை ஒவ்வொருவரையும் வெக்கப்பட்டு போகாதபடி இந்த நிமிடம் வரை எங்களை செய்கிறேன் நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களோடு இருந்த நண்பர்கள், எங்களோடு இருந்த உறவினர்கள் எவ்வளவோ பேர் மண்ணுக்குள்ள இருக்காங்கப்பா. நாங்கள் அவர்களோட விசேஷத்தவர் அல்லப்பா, ஆனாலும் அவர்களை காட்டி எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நிமிடம் வரை எங்களுக்கு ஜீவனை கொடுத்துறே நன்றியப்பா, நன்றியப்பா. போக்கை எடுத்து துணை இருந்தரே நன்றியப்பா, 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 நன்றியப்பா. சோதரப்பா சோதரப்பா, எங்கள் தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. அன்றைய சோத்திரங்களை எடுக்கிறோம் சாமி. கடந்து போன 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த தெய்வம் ஆண்டவரே, இந்த 5வது மாதத்துல இந்த 12ஆம் தேதியை காண செய்த கிருபைக்காக நன்றி எடுக்கிறோம்ப்பா, நன்றி எடுக்கிறோம்ப்பா. அப்பா சோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. இந்த 5ஆம் மாதத்துக்கு ஆண்டு இந்த அக்கினி வெயிலான எங்களை சுட்டெரிக்கிற வெயிலான இந்த மாதத்துல எங்களை குளிர செய்திரே நன்றியப்பா, நன்றியப்பா. நல்ல ஒரு மழையை கொடுத்தீரே நன்றியப்பா. அன்றே இந்த அக்கினி வெயிலில் நாங்கள் வேகாம இருக்க அன்றே நல்ல ஒரு மழையை கொடுத்தீரே நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கருவறை எங்களோடு இருக்கிறேன் நன்றியப்பா, 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 நன்றியப்பா. அதுவே ஒவ்வொரு மக்களையும் ஆசிரியங்க, பெயர்ப்பரா குடும்பம் ஆசிரியங்கப்பா. அன்றே ஒருவரின் தேவையை சந்திங்கப்பா, பொருளாதார பணத்தை தந்தீங்கப்பா. ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாதபடி செய்ய இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அதே மாதிரி ஜெபத்தோட பக்கத்துல எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. 228 பக்கம் 228. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் கலக்கம் இல்லாமல் இருக்கிறோம் சார். நீர் எங்களோடு இருக்கிறேப்பா, எங்களோடு இருக்கிறப்பா. எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தெய்வம், எங்களுக்கு நிழலா இருக்கிற தெய்வம், இந்த நிமிடம் வரை எங்களை தேவைகளை சந்தித்திரே நன்றியப்பா, நன்றியப்பா. இதை குறித்தும் கலக்கம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. நீங்க இருக்கிற தைரியத்துலப்பா, நீங்க இருக்கிற தைரியத்துலப்பா. ஒரு நாள் எங்களை வைக்கப்பட்டு போகாத செய்யுங்க சாமி. போக்கில் வரத்து துணையா இருங்கப்பா. எந்த ஒரு ஆக்சிடென்டாகவே எங்களை தொடாமல் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பத்தை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, எந்த ஆவிகள் துறைக்கான செய்வினார்கள், பொல்லாத ஆவிகள், எந்த ஆவியில் எங்களை நெருங்கக்கூடாது சாமி. எங்களுக்கு போக்கியவர்கள் துணையா இருங்க. அப்படின்னு நாங்கள் பார்க்கும் கண்களில் வந்து தயவு கிடைக்கப்படுங்கப்பா. மனித கண்களை இந்த மாதத்தில் நாங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறோம் அவங்க கண்களை தயவு கிடைக்கப்படுங்கப்பா. ஒரு நாள் தேவை சந்திங்க, தேவையை கண்ணோக்கி பாருங்க சாமி. ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாத செய்யுங்க சாமி. அப்பா, நீ அப்படி செய்ய போக நன்றி இருக்கோம். நன்றி, 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 நன்றி. பக்கம்
192 நன்றி பலி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆராதனை ஆராதனை ஆராதனை. 692 நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் நல்லவரே உமக்குத்தான். இதுவரை காத்து வந்தி இன்னும் ஒரு நாள் தந்தி இதுவரை காத்து வந்தி இன்னும் ஒரு நாள் தந்தி மறவாத என் நேசரே மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே நான் உறவாடி மகிழ்ந்திடுவே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்கலையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்கலையா நாதனே உம்மினில் நான் ஒரு வாழ்வேனையா நாதனே உம்மினில் நான் ஒரு வாழ்வினையா. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. அப்பா எங்கள் நேற்றைய துயரமெல்லாம் நன்றி நேற்றைய துயரம்லாம் இன்று மறந்ததுக்காக நன்றி எடுக்கிறோம்ப்பா. இனிமே எங்கள் வாழ்க்கையில எந்த துயரம் எங்களை தொந்தரவு படக்கூடாது சாமி. இயேசுவின் நாமத்துல அந்த தொந்தரவு பண்ற ஆவியை இயேசுவின் நாமத்துல கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை இயேசுவின் நாமத்துல விரட்டுகிறோம் சாமி. அன்றைய எங்களை தொந்தரவு பண்ற ஆவி எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல விரட்டுகிறோம்ப்பா. கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை நாங்கள் விரட்டுகிறோம். தொந்தரவு பண்ற ஆவியை இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போம். எங்க குடும்பத்துல தொந்தரவு பண்ண ஆவி இருக்கக்கூடாது. நாங்கள் இயேசுவின் பிள்ளை ஒரு நாளும் வைக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க சுவாமி. அப்படி செய்யப்பாக நன்றி எடுக்கிறோம்ப்பா. நன்றி 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 அப்பா நன்றி நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல் பக்கத்துல 130 ஆட்பட்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகிறேன் நிம்மதி பெறுகிறேன். 130 ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் நிம்மதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து அமைதி அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே சப்பா
புயல் வீசும் கடலில் கடனாரும் படகை தாங்கிடும் நங்கூரமே ஐயா தாங்கிடும் நங்கூரமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே ஐயா தாங்கிடும் நங்கூரமே. ஆண்டவரே இயேசப்பா, எங்க வாழ்க்கையில புயல் எவ்வளவா வீசினாலும் சாமி, எங்க வாழ்க்கையில எவ்வளவு புயல் வீசினாலும் சாமி தாங்கிடும் நங்கூரமாய் நீங்க இருக்கிறேன்னு நம்புறப்பா. எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயா ஒவ்வொரு நிமித்தம் எங்களுக்கு வாழ்க்கையில புயல் வீசி கொண்டிருக்கு நீங்க அறிவீங்க சாமி. எங்க வாழ்க்கையில எங்க போனாலும் புயல் 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 என்றால் வேதனை துன்பம் கஷ்டம்ப்பா எங்களை சூழ்ந்து கொண்டே இருக்குது சாமி. நாங்க எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம்ப்பா. நீங்க எங்களை தாங்கிடும் நங்கூரமா இருக்குக்கா நன்றி எடுக்கிறோம்ப்பா. அந்த லைனை மறுபடியும் படிப்போம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். இரண்டாவது லைனு எதிர்காற்று வீச எண்ணி போகும் பேச என்னை காக்கும் புகலிடமே ஐயா எதிர்காற்று வீச எண்ணி போகும் பேச என்னை காக்கும் புகலிடமே தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். நிலையற்ற வாழ்வு நிம்மதி நீங்க பேரின்பம் நிலையற்ற வாழ்வு நிம்மதி ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். நீங்கும் சுடரே என் இயேசுநாதா என் வாழ்வின் ஆனந்தம் நீக்கும் சுடரே என் இயேசுநாதா என் வாழ்வின் ஆனந்தமே ஐயா என் வாழ்வின் ஆனந்தமே. கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அமைதி பெறுகின்றேன். அப்பா சூத்திரப்பா 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 சூத்திரப்பா. ஐந்தாவது காயங்கள் நாற்றி கண்ணீரை
துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்களாக்கி கண்ணீரை துடைக்கும் ஐயா நல்ல சமாரியனே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். இப்போ நம்ம சபையில என்ன ஒரு 20 பேர் இருப்போமா? 10 பேர் இருப்போம். என்ன 10 பேர்? இப்போ இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இது ஃபேஸ்புக்கில் போயிட்டு இருக்கு லைவா. இன்னும் உங்களை இல்லை, என்னை மட்டும் தான் தெரியுது. நம்ம பேசுகிறத பாட்டு பாடுறது நாங்கள் சவுண்டு பற்றி கேட்கும். இந்த பாட்டு சுமார் இது வரைக்கும் 10,225 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. 10,225 பேர் நம்ம சபையில். இப்போ நம்ம சபையில் எத்தனை பேருக்கும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இப்போ இந்த நேரடி ஒளிபரப்பு எதுக்கு நான் நேரடி ஒளிபரப்பு ஒரு நான் போகிற சபையெல்லாம் கிராம சபையிலாம் நான் போடுவேன். எதுக்குன்னா ஒரு சில பேர் வாட்ச்மேன் வேலைக்கு போவாங்க, ஒரு சில பேர் கோயிலுக்கே போக முடியாத சூழ்நிலை வேலையில் மாட்டிக்குவாங்க. ஒரு சில பேர் அவங்கவுங்க இங்கே ஏதோ அவங்க சொந்த காரியத்துக்கு போயிடுவாங்க, கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த வீடியோ அவங்க திடீர்னு அவங்க கட்டில் ஃபேஸ்புக்கில் லைவாக போயிட்டே இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்க. ஆண்டவரே நான் கோயிலில் போகலை, ஆனால் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறோம் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, பேசி ஐயா இந்த மாதிரி உங்கள் வீடியோ நான் பார்த்தேன், நல்லா ஆறுதல் அடைஞ்சு அப்படின்னு அவங்க நம்மளை பேசுவாங்க. எதுக்குன்னா நம்ம எத்தனை பேர் 5 பேர் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எங்கே